ஒரிசால ஒரு 8 வயசு குழந்தைய ஒரு கல்குவாரியில வச்சு அதே கல்குவாரியில வேலை செய்யற சின்ன பசங்க ரேப் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் பான் அடிக்ஷன். தமிழ்நாட்டுல கடந்த 3 வருஷத்துல மட்டும் 40க்கும் மேற்பட்டவங்க ரம்மி விளையாண்டு அதுல பணத்தை இழந்து பைனான்சியல் கிரைசிஸ்குள்ள போய் சூசைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் கேம் அடிக்ஷன். ஒரு இந்தியன் ஆவரேஜா 3.5ல இருந்து 4 ஹவர்ஸ் போன் அடிக்டா இருக்கான். இவ்வளோ ஏங்க இன்னைக்கு இந்தியாவையே உலுக்கிட்டு இருக்கிற கொல்கத்தா டாக்டர் ரேப் கேஸ்ல அந்த கொல்கத்தா டாக்டர் இப்படி ஒரு கொடூரமான விஷயங்கள் எல்லாம் கோத்ரூ பண்ணதுக்கு ஒருத்தன் ஒரு ட்ரிங்க் அடிக்டா இருந்ததுதான் காரணம். அடிக்ஷன் அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இன்னைக்கு வேற வேற ஃபார்ம்ல ரொம்பவே அதிகமா குரோ ஆயிட்டு இருக்கு. நீங்க ஏதோ ஒரு அடிக்டா இல்லைனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க ஏதோ ஒரு விஷயத்துல அடிக்டா இருந்தாங்கன்னா அதை வெளியே கொண்டு வர்றதும் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஒரு அடிக்ஷன்ல இருந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் வெளியே வர்றது அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ பக்கிள் அப், இட்ஸ் டைம் டு ரைஸ் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ். ஹலோ மக்களே, நான் உங்க ஹரிஷ். இந்த உலகத்துல மிடில் கிளாஸாலையும் நிறைய பணம் இல்லாதவங்களாலையும் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சில விஷயங்கள் இருக்குன்னா அதுல முக்கியமான ஒண்ணு மருத்துவம். ஆனா இந்த உலகத்துல டாப் லெவல் பணக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவோ மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் செலவு பண்ணி இந்த உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய மருத்துவர்கள் கிட்ட போய் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டும் சரி பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் அடிக்ஷன். ஷாருக் கான் ஒரு நாளைக்கு 100 சிகரெட் பிடிக்கிற சிகரெட் அடிக்டா இருந்திருக்காரு, ட்ரக் அடிக்டா இருந்திருக்காரு. நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் நான் மட்டும் ட்ரிங்க் அடிக்டா இல்லாம இருந்திருந்தா நான் இன்னும் எவ்வளவோ தூரம் போயிருப்பேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. ட்ரிங்க் அடிக்டா ட்ரக் அடிக்டா இருந்து 56வது வயசுல தன்னோட உயிரை விட்ட பிரபல ஹாலிவுட் நடிகர் மேத்யூ பெரி இந்த அடிக்ஷன்ல இருந்தெல்லாம் எப்படி வெளியே வர்றதுங்கிறத பத்தி அவருடைய கடைசி காலங்கள்ல நிறையவே கேம்பெயின்ஸ் அண்ட் புக்ஸ் எழுதியிருக்காரு. அதுல அவர் ஒரு இன்டர்வியூல சொன்னது என்னன்னா, ஒரு விஷயத்துல நீங்க அடிக்டா இருக்கீங்கன்னா அதை பண்ணாம இருங்க, அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது அவ்வளவு ஈஸி கிடையாது, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அளவுக்கு அடிக்ஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆளுங்களையே உலுக்கி போடுற விஷயம். அப்ப நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் அதுல இருந்து வெளியே வர்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால நீங்களோ இல்ல உங்களை சார்ந்த யாரோ ஒருத்தரோ ஏதோ ஒரு அடிக்ஷனுக்குள்ள போய் சிக்கிட்டாங்க அப்படின்னா நான் சொல்ற இந்த 5 விஷயங்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா முன்னாடி இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்டர் என்னன்னு பார்ப்போம். முதல் விஷயம், ஐடென்டிஃபை அண்ட் அக்செப்ட் இட். கோபி சுதாகர் குடிப்பாவங்கள்னு ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அதுல சுதாகர் சொல்லுவாரு, நான் ஒன்னும் ட்ரிங்க் அடிக்கலாம் இல்ல, நான் நினைச்சா நாளையில இருந்தே குடிய விட்டுருவேன் அப்படின்னு. அப்ப கோபி கேட்பாரு, அப்ப நினைக்க வேண்டியதானே அப்படின்னு. சுதாகர் சொல்லுவாரு, நான் தான் நினைக்க மாட்டேனே அப்படின்னு. இந்த மாதிரி நம்ம ஒன்னும் ஒரு ட்ரிங்க் அடிக்டோ இல்ல பான் அடிக்டோ இல்ல எந்த ஒரு அடிக்ஷன்லயும் நம்ம இல்ல, நம்ம நார்மலா தான் இருக்கோம் அப்படின்னு தான் நிறைய பேர் ஒரு அடிக்ஷன்ல இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ஆமா நமக்கு இது ஒரு பிரச்சனை, நம்ம இந்த அடிக்ஷன்ல இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதை நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலா தான் இருக்கோம் அப்படின்னு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க. ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம முதல்ல ஒத்துக்கிட்டாதான் அதை நம்ம மாத்தணும்னு நினைப்போம். ஸோ ஜஸ்ட் அக்செப்ட் யுவர் அடிக்ஷன். ரெண்டாவது, ஐடென்டிஃபை த ட்ரிகர்ஸ். நாம சும்மாலாம் ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிட்டு இருக்க மாட்டோங்க. நம்மளை ஏதோ ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணும், இல்ல நம்மளுக்கே தெரியாம நம்ம மண்டைக்குள்ள போய் இதை பண்ணுன்னு சொல்லும். அது என்ன விஷயங்கிறத யோசிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு, காலையில எந்திரிச்சு சத்தியமா இனிமேல் குடிக்கவே கூடாதான்னு சொல்ற நம்ம மங்காத்தா தல அஜித் தான் திரும்ப அன்னைக்கு நைட்டு வந்தோடனே சரக்கு அடிப்பாரு. அப்போ நைட்டானா சரக்கு அடிக்கணும் அப்படிங்கிற அந்த நைட்டு தான் அவருக்கு இருக்கிற ட்ரிகர். அந்த மாதிரி உங்களோட ட்ரிகர் என்னங்கிறத யோசிங்க. அப்படி பாக்குறப்போ எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளை ட்ரிகர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. முதல் விஷயம், ஸ்ட்ரெஸ். நான் ஸ்ட்ரெஸ் ஆனா ஒரு விஷயம் பண்ணுவேன் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் உங்களை ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுக்கு ட்ரிகர் பண்ணலாம். ரெண்டாவது, இமோஷன்ஸ். ஒரு குறிப்பிட்ட இமோஷன், அது டிப்ரெஷனா இருக்கலாம், இல்ல ஆங்ஸைட்டியா இருக்கலாம், இல்ல போர் அடிக்கிறதா இருக்கலாம். இதெல்லாம் வந்தா நான் ஒரு விஷயத்த பண்ணுவேன் அப்படிங்கிற இந்த எமோஷனல் ட்ரிகர் ஒரு மேட்டரா இருக்கலாம். இல்ல நான் சொன்ன எக்ஸாம்பிள்லயே இருக்கிற மாதிரி நைட் ஆனா இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சோசியல் சுச்சுவேஷன்ஸ் உங்களை ட்ரிகர் பண்ணலாம். இல்ல ஒரு சர்டைன் பீப்புளையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த பாக்குறப்போ உங்களை ஒரு விஷயம் ட்ரிகர் பண்ணலாம். உங்க வாழ்க்கையில நடக்கிற ஏதோ ஒரு குறிப்பிட்ட ட்ராமா இல்ல ஏதோ ஒரு டிரான்சிஷன், நீங்க நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நான் இதை பண்றேன் அப்படிங்கிற ஒரு டிரான்சிஷன் ரீசனா இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு விஷயம் நம்ம ட்ரிகர் பண்றதுனாலதான் நம்ம ஒரு அடிக்ஷனுக்குள்ளாரையே போறோம். அந்த ட்ரிகர் என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட், நம்ம ஒரு அடிக்ஷன்ல தான் இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த அடிக்ஷன் எதனால வருது, எந்த விஷயம் நம்மளை ட்ரிகர் பண்ணி நம்மள அந்த அடிக்ஷனுக்குள்ள தள்ளுது அப்படிங்கிறத இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மூணாவது என்ன, அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஃபைண்டிங் ஆல்டர்னேட்டிவ் ஹேபிட்ஸ் தான். வெற்றிமாறன் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நான் காலையில எந்திரிச்சு டிஃபன்லாம் சாப்பிட மாட்டேன்,
ஒரு 2 தம் அடிப்பேன், ஒரு டீ குடிப்பேன், அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு மறுபடியும் ஒரு தம் அடிப்பேன், அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு மறுபடியும் 2 தம் அடிப்பேன். இப்படி காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் நான் வெறும் ஸ்மோக் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பேன். இந்த அளவுக்கு ஸ்மோக் அடிக்டா நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இப்படியே போனா நம்ம உடம்பு தாங்காது, இதுல இருந்து வெளியே வரணும்னு நான் டிசைட் பண்ணி எனக்கு ஸ்மோக் பண்ணணும்ன்ற ட்ரிகர் வர்றப்பெல்லாம் நான் பண்ணது ஒரே விஷயம் தான். இதை நீங்களும் பண்ணுங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது என்னன்னா, உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும் தோன்றப்பெல்லாம் ஒரு டீப் பிரீத் எடுத்துட்டு ஒரு 1 லிட்டர் தண்ணியை ஃபுல்லா குடிச்சிருங்க. இதை பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணாது அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னு நினைச்சாலும் அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் டெக்னிக்ஸ், மெத்தட்ஸ், ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ் எல்லாமே இன்டர்நெட்ல, ஆன்லைன்ல, யூடியூப்ல கூட அவைலபிளா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப பான் அடிக்டா இருக்கீங்கன்னா பானுக்கான ட்ரிகரே நீங்க தனியா இருக்கிறதோ இல்ல போர்டா இருக்கிறதோ தான். இந்த 2 ட்ரிகர்ஸ், இப்ப நீங்க போர்டா இல்லாம உங்களை பிஸியா வச்சுக்கிறதும், தனியா இல்லாம எப்பவுமே உங்களை ஒரு கூட்டத்துக்குள்ள வச்சுக்கிறதும், இந்த 2 ட்ரிகரையும் கட் பண்ணிட்டீங்கன்னா பான் அடிக்ஷன் கம்மியாகும். இப்படி ஒவ்வொரு அடிக்ஷன்ல இருந்தும் வெளியே வர்றதுக்கும் இட் ஹேஸ் இட் ஓன் வேஸ். இது ஜென்ரிக்கான வீடியோங்கிறதுனால நான் டீட்டெயிலா சொல்லல. ஏதோ ஒரு குறிப்பிட்ட அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியே வரணுங்கிறத பத்தி டீட்டெயிலான வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா அது என்ன அடிக்ஷன்ங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதை பத்தி ரிசர்ச் பண்ணி ஒரு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனல்ல போடலாம். இந்த மாதிரி ட்ரிகர்ஸை கட் பண்ணி அந்த ட்ரிகர் வர்ற டைம்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஹேபிட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் நம்ம பண்ண வேண்டிய 3வது விஷயம். 4வது, நாம என்னதான் இதெல்லாம் தியரிட்டிக்கலா சொன்னாலும் ப்ராக்டிக்கலா இது எல்லாத்தையுமே நம்ம பண்றப்போ நிச்சயமா நம்மளால இதை ஃபாலோ பண்ண முடியாது. அவ்வளோ ஈஸியான விஷயமும் இது கிடையாது. அந்த இடத்துல தான் நீங்க ஒரு அடிக்டா இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் அடிக்டா இருக்காங்கன்னா அவங்கள வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் பீயிங் அன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். நாம திரும்ப இந்த அடிக்ஷனுக்குள்ளார போனா நம்மளை யாரோ ஒருத்தங்க கேள்வி கேட்பாங்க, நான் திரும்ப இந்த அடிக்ஷனுக்குள்ள போகாம என்ன பார்த்துக்கோ, என்ன கொஸ்டின் பண்ணு அப்படின்னு நாமளே ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னரை நமக்கு வைக்கணும். நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க அடிக்ஷன்ல இருக்காங்கன்னா நாம கேள்வி கேட்கிற இடத்துல இருக்கணும். இப்படி யாரோ ஒருத்தங்க நம்மளை ஹார்ஷா கேட்பாங்க, இல்லை இவங்க நம்மளை கோபமா கேட்பாங்களே, இவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அப்படிங்கிற ஒரு பயம் யாராவது ஒருத்தர் மேலேயாவது நமக்கு இருக்கணுங்க. அப்படி இஃப் வி ஆர் ஆன்சரபிள் டு சம்ஒன், இல்லை யாரோ ஒருத்தங்க நம்மளை ஸ்டாப் பண்றதுக்கு இல்லை ட்ராக் பண்றதுக்கு இருக்கிறப்போ நாம திரும்ப அந்த அடிக்ஷனுக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் அப்படிங்கிற மேட்ரு பெரிய லெவல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் அன் அடிக்ட், ஹேவ் அ பார்ட்னர். இஃப் யுவர் ஃப்ரெண்ட் இஸ் அன் அடிக்ட், பி அ பார்ட்னர். லாஸ்ட் மேட்ரு, பிலீவ் அண்ட் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். நம்ம யாருமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஒரு அடிக்ஷனுக்குள்ளார போல, சில சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்மளுக்கே தெரியாம இப்படி ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல நடந்துருச்சு, இதுல இருந்து நம்ம வெளியே வருவோம், கண்டிப்பா நம்ம பழையபடி நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்க மேல உங்களுக்கு இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நாம நம்மளை நம்பலனா வேற யாரும் நம்மளை நம்ப போறது இல்லை. ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். இந்த ப்ராசஸ்ல நீங்க ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்து திரும்ப இந்த அடிக்ஷனுக்குள்ள போற மாதிரி ஒரு நிலைமை வந்தாலும் ஜஸ்ட் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் அண்ட் ரீஸ்டார்ட் த ப்ராசஸ். இந்த 5 விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் இந்த வீடியோ மூலியமா அப்படின்னு நான் நினைச்சேன். ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். நம்ம எல்லாருமே சூப்பரா இருக்க போறோம். இந்த ரீசெண்ட் கொல்கத்தா ரேப் கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம ஊர்ல நடக்க நிறைய கிரைம்ஸுக்கு அந்த கிரைம்ல சம்பந்தப்பட்டவங்களா ஒரு விஷயத்துல ரொம்ப அடிக்டாவோ இல்ல அப்சஸ்டா இருந்ததுதான் காரணமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இந்த அடிக்ஷன்ல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அடிக்டா இருக்கீங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுங்கிற இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தங்க ஒரு விஷயத்துல அடிக்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுடைய நீஷே, நோக்கம், கண்டென்ட் இதெல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி நம்மளோட சின்ன ஃபேமிலியில நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.